நம்ம தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஒரு சூப்பரான நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். டோட்டலாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 437 காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அண்டு மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 44,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் எஸ்எஸ்எல்னு வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டி ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸாமினேஷனுக்காக. எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6/2025, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பேமெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட்டுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு ஏதாவது நான் தப்பை வந்து அப்ளை பண்ணிட்டேன், தப்பை வந்து என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கரெக்ஷன் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/7/2025 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 2 days வந்து டைம் இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 12 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது இருந்தாலும் சரி, அண்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நான் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்காக ஒன்றும், அண்டு சீனியர் டிரான்ஸ்லேட்டருக்காக அண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்டு இந்த ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,400 அண்டு 44,900 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் இதுக்கு டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 437 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டை வந்து பார்க்கலாம். இதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஆர்பிஎஃப்காக, இதில் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபால் அதர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாபுக்கும் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 year ரிலாக்ஸேஷனும், அண்டு ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 year ரிலாக்ஸேஷனும், அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் ரிசர்வர் வந்து பார்த்திங்கன்னா 10 year ரிலாக்ஸேஷனும், இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சர்வீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேனாலும் உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இது கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷனில் நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் நீங்கள் சிஆர்பிஎஃப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறும் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே போதும். டிகிரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி சப்ஜெக்ட்டும் இருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் இங்கிலீஷில், அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சுட்ருக்கீங்க, அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி வந்து இருக்குது அப்படின்றையும் நீங்கள் வந்து அப்படி வந்து படிக்கலாம். அப்படி இல்லை நான் ஹிந்தி மீடியமில் வந்து படிச்சுட்ருக்கேன், இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்லதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றதுக்கும் இதே மாதிரி தான், சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து ஹிந்தி சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். இந்த 2 சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்லோடு பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. www.ssc.government.in அப்படி நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், உங்களுக்கான லாகின் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து நீங்கள் எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் 100 ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். சரிங்களா? அண்டு அது மட்டும் கிடையாது, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்டு ஃபிசிக்கல் டெஸ்ட். அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுனால் உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி வந்து பார்க்குவாங்க. ரன்னிங்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ரேசிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய மேல் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 165 சென்டிமீட்டரும் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 155 சென்டிமீட்டருக்கான ஹைட்டு வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, செஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மெயில் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். சிலர் வந்து இதெல்லாம் ஃபேக்கு, உண்மை கிடையாது அப்படின்ற சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய வாழ்த்துறை. பட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரியும். எக்ஸாமுன்னு சொல்லியாச்சு. அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாம் சென்டரில் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 7 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க, திருவனந்தபுரம், கரூர், வேலூர், கிருஷ்ணகிரி, சென்னை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டோ அந்த சென்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு 3 சென்டர் வந்து கேட்கும். அந்த 3 சென்டர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிக்கான உங்களுடைய இந்த எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சென்டர் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அது வந்து நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸாம் சென்டர் வந்து நான் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான டோட்டல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும் அண்டு ஜென்ரல் நாலேஜில் 100 மார்க்கு, 200 மார்க்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்குது. சரிங்களா? நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து, அதாவது 4 கொஷின் நீங்கள் ராங் ஆன்சர் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து கட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.